சில நிறுவனங்கள்லாம் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு ம். வச்சிருப்பாங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்து அவங்க மத்தவங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா, அவங்க அந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து நம்ம ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் கம்மியான வட்டியில. சோ ஓகே. இது என்ன பண்ணலாம் வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு பங்குச்சந்தை தரகராவும் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க போய் சார் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னா நிறைய காசு வேணும் அப்படின்னா, சரிங்க உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வீடு இருக்கா, அது 10 கோடி ரூபான்னு வேல்யூ போட்டு நாங்க 9 கோடி லோன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம்லாம் பங்குச்சந்தைகளுக்கும் அதாவது வந்து பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்துல இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ராட் பண்ணி அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தையில கொண்டு வந்தா ஷார்ட் டேர்ம்ல நாம ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த பணத்தை திருப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆச்சுனாலோ அல்லது அங்க இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலோ அப்பதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு புதாகரமா வெடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து பொதுவா வந்து பங்குச்சந்தைகள் வந்து எப்பவுமே நிதானமா ஏறினா நல்லது, ரொம்ப வேகமா ஏறுச்சுன்னா அதனால கண்டிப்பா பல பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க இதெல்லாம் தெரியும்.